யுத்தத்திற்கு போவது. அதிகாரம் 20. நீ உன் சத்துருக்களுக்கு எதிராக யுத்தம் செய்ய புறப்பட்டு போகையில் குதிரைகளையும் ரதங்களையும் உன்னிலும் பெரிய கூட்டமாகிய ஜனங்களையும் கண்டால் அவர்களுக்கு பயப்படாயாக. உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட இருக்கிறார். நீங்கள் யுத்தம் செய்ய தொடங்கும் போது ஆசாரியன் சேர்ந்து வந்து ஜனங்களிடத்தில் பேசி, இஸ்ரவேலரே கேளுங்கள், என்று உங்கள் சத்துருக்களுடன் யுத்தம் செய்ய போகிறீர்கள். உங்கள் இருதயம் துவள வேண்டாம். நீங்கள் அவர்களை பார்த்து பயப்படவும் கலங்கவும் தத்தளிக்கவும் வேண்டாம். உங்களுக்காக உங்கள் சத்துருக்களுடைய யுத்தம் பண்ணவும் உங்களை ரட்சிக்கவும் உங்களுடைய கூட போகிறவர் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்ல வேண்டும். அன்றியும் அதிபதிகள் ஜனங்களை நோக்கி, புது வீட்டை கட்டி அதை பிரதிஷ்டை பண்ணாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டுக்கு திரும்பி போக கடவன். அவன் யுத்தத்திலே செத்தால் வேறொருவன் அதை பிரதிஷ்டை பண்ண வேண்டியதாகும். திராட்சை தோட்டத்தை நாட்டி அதை அனுபவியாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டுக்கு திரும்பி போக கடவன். அவன் யுத்தத்திலே செத்தால் வேறொருவன் அதை அனுபவிக்க வேண்டியதாகும். ஒரு பெண்ணை தனக்கு நியமித்துக் கொண்டு அவளை விவாகம் பண்ணாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டுக்கு திரும்பி போக கடவன். அவன் யுத்தத்திலே செத்தால் வேறொருவன் அவளை விவாகம் பண்ண வேண்டியதாகும் என்று சொல்ல வேண்டும். பின்னும் அதிபதிகள் ஜனங்களுடனே பேசி, பயங்காளியும் திடநற்றவனுமாய் இருக்கிறவன் எவனோ அவன் தன் சகோதரரின் இருதயத்தை தன் இருதயத்தைப் போல கரைந்து போக பண்ணாதபடிக்கு தன் வீட்டுக்கு திரும்பி போக கடவன் என்று சொல்ல வேண்டும். அதிபதிகள் ஜனங்களுடைய பேசி முடிந்த பின்பு ஜனங்களை நடத்தும்படி சேனைத் தலைவரை நியமிக்க கடவர்கள். மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு யுத்தம் பண்ணுவது சம்பந்தமான பிரமாணத்தை சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனத்தார் இன்னும் ஒரு ராஜ்யமாக ஸ்தாபிக்கப்படவில்லை. அவர்கள் எல்லோரும் வனாந்திரத்திலே பாளையம் இறங்கி இருக்கிறார்கள். அவர்கள் பட்டணத்து வாசிகளாக இராமல் கூடார வாசிகளாய் இருக்கிறார்கள். கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு கானான் தேசத்தை சுதந்திர தேசமாக கொடுப்பதாக வாக்கு பண்ணி இருக்கிறார். ஆனால் இஸ்ரவேல் புத்திரரோ இன்னும் கானான் தேசத்தை சுதந்திரிக்கவில்லை. அந்த தேசத்திலே அவர்கள் இன்னும் குடியேறவில்லை. இஸ்ரவேல் புத்திரர் யோர்தானை கடந்து கானான் தேசத்திற்குள் பிரவேசிக்க ஆயத்தமாயிருக்கிறார்கள். அவர்கள் கானான் தேசத்தை சுதந்திரிக்கும் போது அந்த தேசத்தில் குடியிருக்கிற கானானியரோடு யுத்தம் பண்ண வேண்டும். இஸ்ரவேல் புத்திரர் கானான் தேசத்தில் குடியேறிய பின்பும் சத்துருக்களிடமிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக அவர்கள் சத்துருக்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வேண்டும். தங்கள் தேசத்தின் எல்லைகளை விஸ்தாரம் பண்ணுவதற்கும் இஸ்ரவேல் ஜனத்தார் யுத்தம் பண்ண வேண்டும். இஸ்ரவேல் புத்திரர் கானான் தேசத்திலே இனிமேல் அனுபவிக்கப் போகிற காரியங்களை முன்னறிந்து மோசே அவர்களுக்கு யுத்தம் பண்ணுவது பற்றிய பிரமாணத்தை இப்போதே சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனத்தார் மோசேயின் மூலமாக யுத்த எச்சரிப்புகளை கேள்விப்படுகிறார்கள். யுத்தத்திற்கு பயிற்சி பெறாமல் யாராலும் யுத்தம் பண்ண முடியாது. இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு பரிசுத்தமான ஜாதியாராய் இருக்கிறார்கள். யுத்தம் கர்த்தருடையது. ஆகையினால் இஸ்ரவேல் புத்திரர் யுத்தம் பண்ண போகும்போது கர்த்தருடைய யுத்த பிரமாணத்தின்படி யுத்தம் பண்ண வேண்டும். இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் சத்துருக்களை பார்த்து பயப்படக்கூடாது. சத்துருக்களின் எண்ணிக்கை அதிகமாய் இருக்கலாம். அவர்களிடத்தில் ஏராளமான குதிரைகளும் ரதங்களும் இருக்கலாம். மோசே இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீ உன் சத்துருக்களுக்கு எதிராக யுத்தம் செய்ய புறப்பட்டு போகையில் குதிரைகளையும் ரதங்களையும் உன்னிலும் பெரிய கூட்டமாகிய ஜனங்களையும் கண்டால் அவர்களுக்கு பயப்படாயாக. உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்று சொல்லுகிறார். எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை மீட்டு வனாந்திரத்தின் வழியாக வழிநடத்திய சம்பவங்களில் கர்த்தர் பல அற்புதங்களை செய்திருக்கிறார். அவர் இன்னும் தம்முடைய பிள்ளைகளோடு கூட இருக்கிறார். ஆகையினால் இஸ்ரவேல் புத்திரர் தங்களுடைய விரோதிகளை பார்த்து பயப்படக்கூடாது. கர்த்தர் தங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று விசுவாசித்து மிகுந்த தைரியத்தோடு இருக்க வேண்டும். கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு அவரே பலனாக இருக்கிறார். சத்துருக்கள் இஸ்ரவேல் புத்திரருக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வந்தாலும் கர்த்தர் தங்களோடு இருக்கிறார் என்பதை நினைவு கூர்ந்து இஸ்ரவேல் புத்திரர் சத்துருக்களுக்கு பயப்படாது இருக்க வேண்டும். கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கும்போது நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி நம்மை யாராலும் மேற்கொள்ள முடியாது.
நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஏசாயா 41:10. கர்த்தர் ஏற்கனவே இஸ்ரவேல் புத்திரருக்காக யுத்தம் பண்ணி இருக்கிறார். கர்த்தர் அவர்கள் மத்தியிலே ஏற்கனவே பலத்த கிரியைகளை நடப்பித்திருக்கிறார். கர்த்தர் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனத்தார் கர்த்தரையும் அவருடைய மகத்துவத்தையும் பலத்த கிரியைகளையும் தியானித்து பார்க்க வேண்டும். அவர்கள் சத்துருக்களை பார்த்து பயப்படக்கூடாது. விசுவாசிகளாகிய நாம் இந்த பூமியிலே ஜீவிக்கும் காலம் வரையிலும் நமக்கு போராட்டம் உண்டு. நாம் சத்துருவையும் இந்த உலகத்தையும் உலக பிரகாரமான காரியங்களையும் அவிசுவாசிகளையும் பார்த்து பயப்படக்கூடாது. நாம் கர்த்தரை நோக்கி பார்த்து கர்த்தருக்குள் திட நம்பிக்கையாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நமக்கு ஆசீர்வாதமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பதற்காக சத்துருக்களுக்கு விரோதமான யுத்தங்களை நமக்கு அனுமதிக்கிறார். இந்த யுத்தத்தில் நாம் கர்த்தருடைய வல்லமையையும் அவருடைய வாக்குத்தத்தத்தையும் நம்பி கர்த்தருக்குள் திடன் கொள்ள வேண்டும். மோசே இஸ்ரவேல் புத்திரரை பார்த்து சத்துருக்களுக்கு பயப்படாயாக என்று சொல்லுகிறார். இந்த வாக்கியத்திற்கு எபிரேய பாஷையில் பயன்படுத்தப்பட்டிருக்கும் வார்த்தைக்கு பயப்படாயாக என்றும் பதறாயாக என்றும் பொருள். கர்த்தரை விசுவாசிக்கிறவர்கள் ஒருபோதும் பதறமாட்டார்கள். விசுவாசிக்கிறவன் பதறான். கர்த்தரை விசுவாசிக்கிறவர்கள் அவசரப்பட்டு எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது. நம்மிடத்தில் அளவுக்கு அதிகமான வேகம் இருக்கக்கூடாது. நிதானமான வேகமே நமக்கு எப்போதும் நல்லது. எல்லா சூழ்நிலைகளும் நமக்கு சாதகமாக இருக்கும் என்றும் நினைக்கக்கூடாது. அதே வேளையில் நமக்கு சாதகமாய் இல்லாத சூழ்நிலைகளை பார்த்து நாம் பயப்படவும் கூடாது. இஸ்ரவேல் புத்திரர் சத்துருக்களுக்கு விரோதமாக யுத்தம் செய்ய தொடங்கும் முன்பாக ஆசாரியர்கள் அவர்களை கர்த்தருக்குள் உற்சாகப்படுத்த வேண்டும். ஆசாரியன் யுத்தம் பண்ண போகிற இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, இஸ்ரவேலரே கேளுங்கள், இன்று உங்கள் சத்துருக்களுடன் யுத்தம் செய்ய போகிறீர்கள். உங்கள் இருதயம் துவள வேண்டாம். நீங்கள் அவர்களை பார்த்து பயப்படவும் கலங்கவும் தத்தளிக்கவும் வேண்டாம். உங்களுக்காக உங்கள் சத்துருக்களோட யுத்தம் பண்ணவும் உங்களை ரட்சிக்கவும் உங்களுடைய கூட போகிறவர் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்ல வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் யுத்தம் பண்ண போகும்போது தேவனுடைய ஊழியக்காரர்களாகிய ஆசாரியரும் அந்த யுத்தங்களில் பங்கு பெற்றிருக்கிறார்கள். உபாகமம் 20:1-4 வரை உள்ள வசனங்களில் 2 தரம் இஸ்ரவேல் புத்திரர் பயப்படக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலர்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவரை சார்ந்திருக்கும் போது அவர்களுக்கு கர்த்தரிடத்திலிருந்து எப்போதும் வெற்றி வருகிறது. ஆனால் அவர்கள் பாவம் செய்யும் போதோ அவர்களுக்கு தோல்வியே ஏற்படும். ஆசாரியர்கள் என்னதான் கூறி அவர்களை உற்சாகப்படுத்தினாலும் கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணி பாவம் செய்தால் இஸ்ரவேலருக்கு தோல்வி நிச்சயம். இஸ்ரவேல் புத்திரர் யுத்தம் செய்ய தொடங்கும் முன்பாக அவர்களுடைய மனதில் உள்ள பயத்தை நீக்க வேண்டும். ஆசாரியர்கள் அவர்களை கர்த்தருடைய நாமத்தினால் உற்சாகப்படுத்த வேண்டும். இதற்காகவே யுத்த களத்திலே யுத்த வீரர்களுக்கு விசேஷித்த போதகர்களை நியமித்திருக்கிறார்கள். இந்த போதகர்கள் யுத்த வீரர்களுக்காக ஜெபம் பண்ணுவது மாத்திரமல்ல, அவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லி அவர்களை உற்சாகப்படுத்தவும் செய்வார்கள். யுத்த வீரரிடத்தில் வெற்றிக்கு தடையாக இருக்கும் காரியங்கள் ஏதாவது காணப்படுமானால் இந்த போதகர்கள் அதன் நிமித்தமாக அவர்களை கடிந்து கொள்வார்கள். விசுவாசிகளாகிய நாம் இந்த உலகத்தில் ஆவிக்குரிய யுத்தம் பண்ணுகிறோம். நாம் நல்ல போர் சேவகர்களாக யுத்தம் பண்ண வேண்டும். கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் விசுவாசிகளை உற்சாகப்படுத்த வேண்டும். நாம் இந்த பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடு யுத்தம் பண்ணும்போது கர்த்தருடைய தயவினால் நமக்கு ஜெயம் உண்டாகும் என்று கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் நம்மை உற்சாகம் பண்ண வேண்டும். இஸ்ரவேல் புத்திரர் யுத்தம் செய்ய தொடங்கும் போது ஆசாரியர்கள் வந்து அவர்களுடைய பயத்தையும் கலக்கத்தையும் நீக்க உதவி செய்கிறார்கள். ஆசாரியர்களைப் போலவே இஸ்ரவேல் புத்திரரின் அதிபதிகளும் யுத்தம் பண்ண போகிறவர்களை பார்த்து அவர்களுக்கு சில ஆலோசனைகளை சொல்ல வேண்டும். இஸ்ரவேல் புத்திரர் சத்துருக்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண போகும்போது இந்த யுத்தத்தில் ஒரு சிலர் பங்கு பெறக்கூடாது என்று மோசே சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனத்தாரின் அதிபதிகள் யுத்தம் செய்ய போகிற இஸ்ரவேல் புத்திரரை பார்த்து அவர்களில் யாரெல்லாம் யுத்தத்திற்கு போகக்கூடாது என்று சொல்ல வேண்டும். அதிபதிகள் ஜனங்களை நோக்கி,
புது வீட்டை கட்டி அதை பிரதிஷ்டை பண்ணாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டுக்கு திரும்பி போக கடவன். அவன் யுத்தத்திலே செத்தால் வேறொருவன் அதை பிரதிஷ்டை பண்ண வேண்டியதாகும் என்றும், திராட்சைத் தோட்டத்தை நாட்டி அதை அனுபவியாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டுக்கு திரும்பி போக கடவன். அவன் யுத்தத்திலே செத்தால் வேறொருவன் அதை அனுபவிக்க வேண்டியதாகும் என்றும், ஒரு பெண்ணை தனக்கு நியமித்துக் கொண்டு அவளை விவாகம் பண்ணாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டுக்கு திரும்பி போக கடவன். அவன் யுத்தத்திலே செத்தால் வேறொருவன் அவளை விவாகம் பண்ண வேண்டியதாகும் என்றும் சொல்ல வேண்டும். திராட்சைத் தோட்டத்தை நாட்டி அதை அனுபவியாதிருக்கிறவனுக்கு இராணுவ சேவைகளிலிருந்து 5 வருஷங்களுக்கு விலக்கு அளிக்கப்படும். முதல் 4 வருஷங்களின் கனிகள் கர்த்தருக்கு பிரதிஷ்டை பண்ணப்படும். 5 வருஷத்திற்குள் திராட்சைத் தோட்டத்தின் கனிகள் முழுவதுமாக பறிக்கப்படும். திருமண நிச்சயதார்த்தம் நடைபெற்ற பிறகு ஆணும் பெண்ணும் விவாகம் நடைபெறும் காலம் வரையிலும் தங்களுடைய பெற்றோரோடு தங்கியிருக்க வேண்டும். திருமண நியமனத்தின் போது வரதட்சணை போன்ற காரியங்களை பேசி முடித்துவிட்டு விவாகம் பண்ண வேண்டிய நாளையும் குறித்து விடுவார்கள். அந்த நாளில்தான் அவர்கள் இருவரும் கணவனும் மனைவியுமாக இணைக்கப்படுவார்கள். ஆகையினால் ஒரு பெண்ணை தனக்கு நியமித்துக் கொண்டு அவளை விவாகம் பண்ணாதிருக்கிறவனுக்கு இராணுவ சேவையிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. விவாகம் பண்ணிய பின்பு 1 வருஷத்திற்கு அவன் தன் மனைவியோடு தங்கியிருக்கலாம். அந்த 1 வருஷத்திலும் இராணுவ சேவையிலிருந்து அவனுக்கு விலக்கு அளிக்கப்படும். யுத்தம் பண்ண முடியாதவர்கள் தங்கள் வீடுகளுக்கு திரும்பி போய்விடலாம். பயங்காளிகளும் திடனற்றவர்களும் யுத்த களத்திற்கு போகும்போது அங்கே இருக்கிற மற்றவர்களுடைய இருதயத்தையும் கரைந்து போக பண்ணிவிடுவார்கள். பயமும் நடுக்கமும் ஒரு தொற்று வியாதியைப் போல யுத்த வீரர்கள் மத்தியிலே பரவிவிடும். கிதியோனியன் சேலையில் 32,000 பேர் இருந்தார்கள். இவர்களில் 22,000 பேர் பயங்காளியும் திடனற்றவர்களுமாய் இருந்தார்கள். அவர்களை கிதியோன் வீட்டுக்கு அனுப்பிவிட்டார். ஆனாலும் இஸ்ரவேல் புத்திரர் கானானியருக்கு விரோதமாக யுத்தம் பண்ண போகும்போது இஸ்ரவேல் புத்திரரில் யாரும் யுத்தம் பண்ணாமல் வீட்டிற்கு போகக்கூடாது. இஸ்ரவேல் புத்திரர் எல்லோருமே அமலேக்கியருக்கு விரோதமாகவும் கானானியருக்கு விரோதமாகவும் யுத்தம் பண்ண வேண்டும். இது கர்த்தருடைய தெய்வீக கட்டளை. இஸ்ரவேலின் அதிபதிகள் தங்கள் இராணுவத்தில் பணிபுரிகிற யுத்த வீரர்களுக்கு தங்கள் அன்பையும் கரிசனையையும் காண்பிக்கிறார்கள். அதிபதிகள் யுத்த வீரர்களின் நன்மைகளையும் விசாரிக்கிறார்கள். இதன் நிமித்தமாகவே தங்கள் சேனையில் யுத்தம் பண்ண வந்திருக்கிற 3 விதமான யுத்த வீரர்களை தங்கள் வீட்டிற்கு திரும்பி போகச் சொல்லுகிறார்கள். அவர்களின் விவரம் வருமாறு: புது வீட்டை கட்டி அதை பிரதிஷ்டை பண்ணாதிருக்கிறவன், திராட்சைத் தோட்டத்தை நாட்டி அதை அனுபவியாதிருக்கிறவன், ஒரு பெண்ணை தனக்கு நியமித்துக் கொண்டு அவளை விவாகம் பண்ணாதிருக்கிறவன். இவர்கள் எல்லோரும் யுத்தம் பண்ண போகாமல் தங்கள் வீடுகளுக்கு திரும்பி போகலாம். இவர்கள் யுத்தத்திலே செத்துப்போனால் இவர்கள் அனுபவிக்க வேண்டியதை வேறொருவன் அனுபவிப்பான். அப்படிப்பட்ட நிலைமை ஏற்படக்கூடாது என்பதற்காக இஸ்ரவேலின் அதிபதிகள் இவர்களை யுத்தம் பண்ண அனுப்பாமல் தங்கள் வீடுகளுக்கு திருப்பி அனுப்பிவிடுகிறார்கள். இஸ்ரவேலின் அதிபதிகள் தங்கள் சேனையில் உள்ள யுத்த வீரர்களை யுத்தத்திற்கு போகிறவர்கள் என்றும் தங்கள் வீடுகளுக்கு திரும்பி போகிறவர்கள் என்றும் வேறு பிரித்து தீர்மானிக்கிறார்கள். அதிபதிகள் ஜனங்களோட பேசி முடிந்த பின்பு ஜனங்களை நடத்தும்படி சேனை தலைவரை நியமிக்க வேண்டும். சேனை தலைவர்கள் இஸ்ரவேலின் யுத்த வீரரை யுத்த களத்திலே வழிநடத்துகிறவர்கள்.